2024 டிசம்பர் 31 பெரிய பேரழிவு நடக்காம இருக்கணும். பட் எல்லாரும் முன்னெச்சரிக்கையா இருந்தா இதர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ராவண பூமி கடலில் மூழ்குங்கிறான். அப்படி கடல்ல மூழ்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தீவு காணாம போகுதுன்னா சின்ன சின்ன தீவுல எங்க போகும்? சோ இது பயமா இருக்கு. நான் படிச்சது தான் சொல்றேன். சித்தர்கள் எடுங்க. நான் அப்ப படிச்சது பர்டிகுலரா இதெல்லாம் படிச்சு வச்சுட்டேன். இது எங்க இருந்து படிச்சு யாரு இருந்து அதெல்லாம் அந்த அப்ப கற்பனை எல்லாம் போகல. பட் ஆனா அது மைண்ட்ல இருக்கணும். அன்னைக்கு நீ படிச்சது சொல்றா அப்படிங்கிற அளவுக்கு சென்ஸ். அதான் நான் சொன்னேன், திடீர்னு ஒரு பிளாஷ் ஆகும். இப்படி சொல்லணும். அப்படி சொன்னதுதான் மனிதன் காலப்போக்குல மிருகமாயிட்டான். மனித நேயம் கிடையாது. நீங்க 195% மனித நேயம் போயிடுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? சோ கடவுள் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தர மாட்டாரு. கடவுளே இந்த பஞ்சபூதங்கள் தான். இயற்கை மட்டும் நினைத்தால் அதுதான் பெரிய கடவுளே. உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். சோ பனிஷ்மெண்ட் கொடுக்க போறது இந்த பஞ்சபூதங்கள் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க என்ன பெரிய சயின்டிஸ்டா இருங்க, என்ன வேணா கண்டுபிடிங்க. அதுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு. மனிதன் ஒரு இயற்கையை மீறி எதையுமே செய்ய முடியாது. 2024 நியூமராலஜி படி ஒரு கணக்கு இருக்குது. 2 நம்பர் சந்திரன், 2 சந்திரன் அமாவாசை பௌர்ணமி இணைந்து 4ஆம் நம்பருங்கிறது ராகு. அப்ப ராகு 2 சந்திரன் இணைந்து டோட்டலா சனி, மொத்த கூட்டுத்தொகை 8. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் அவருடைய இதெல்லாம் ஒரு லிங்க். இது பேசணும்னா வருஷ கணக்குல பேசிட்டு போலாம். பட் 24 அப்படின்னு பர்டிகுலரா ஏன் சொன்னாங்கன்றது எனக்கு இன்னி புரியல. ஏன் 25 கூட சொல்லிக்கலாம். 2024 டிசம்பர் 31